செய்திகள். தமிழகம் முழுவதும் 100 கோடியில் கட்டப்பட்ட 400 வகுப்பறைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தந்தை பெரியார் அவர்களின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அண்ணா சாலை சிம்சன் அருகில் உள்ள பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆர் அவர்களின் 37வது நினைவு நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். வருகின்ற டிசம்பர் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று நம் நாட்டில் செயல்பட்டு வரும் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி செலவினை அரசே முழுமையாக ஏற்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தேர்ச்சி என்கின்ற கொள்கையை ஒன்றிய கல்வி அமைச்சகம் ரத்து செய்துள்ளது. மேலும் கல்வி உரிமை சட்டத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்களால் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் 84 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சென்னை கொளத்தூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு தரிசிக்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 71,000 பேருக்கு காணொலி மூலம் பணி நியமன ஆணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். நாடு முழுவதும் காலியாக உள்ள மருத்துவக் கல்லூரி இடங்களை சிறப்பு கலந்தாய்வு மூலம் வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் நிரப்புமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் விரைவில் 1000 மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவு கொண்டு வந்து கொட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் அணையில் இந்த ஆண்டு 3வது முறையாக நீர் நிரம்ப வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தகுதி தேர்வை நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுமதி அளித்து தமிழக உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 52,128 புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் இணைய சேவை கட்டண நிலுவை எதுவும் இல்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். மதுரை மாநகராட்சி மண்டலம் 3 அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் மின் பயனீட்டாளர்கள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இன்று முதல் அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை தனது அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிட தொழில் முனைவோர் 1303 பேருக்கு 160 கோடி ரூபாய்க்கான மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் இதன் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 342 கோடி ரூபாயில் அமையும் சிப்காட் தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது தமிழ்நாடு அரசு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தன்று சென்னை புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
பொங்கல் பண்டிகை நாளில் நடைபெறும் UGC நெட் தேர்வு தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளது. தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டம் 7ஆம் பதிப்பிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை வருகின்ற 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 95 வாகனங்களின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்ததுடன் 400 வகுப்பறை கட்டடங்கள், 9 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை திறந்து வைத்துள்ளார். உலகோருக்கு உணவளிக்கும் உழவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேசிய உழவர்கள் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். 4 நாட்கள் பயணமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் டெல்லி சென்றுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறை உள்ளிட்டவைகளில் 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தில்லியில் நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார். வணிக இடங்களின் வாடகை மீதான GSTக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று 55வது GST கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கடலில் 150 கிலோமீட்டர் தொலைவில் வரும் கப்பல் படகுகள் கண்காணிக்க மெரினா கலங்கரை விளக்கத்தில் ரேடர் கருவி, CCTV கேமரா ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு உள்ளிட்ட தொடர் விடுமுறையொட்டி மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. முதல்வர் அறிவிப்பு வந்தவுடன் வருகின்ற ஜனவரி 11ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் பணிபுரிய செவிலியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. பொங்கல் நாளன்று நடைபெற உள்ள UGC நெட் தேர்வு ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சருக்கு கனிமொழி MP அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பாசன வசதிக்காக வைகை அணையில் நேற்று தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க DGP உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டையில் கார் தொழிற்சாலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விண்ணப்பம் அளித்துள்ளது. ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வருகின்ற ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு 18% GSTயிலிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. கோட்டூர்புரம் OMR சாலையில் பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.